இன்றைய வேத வசனம் எசாயா 61 அதிகாரம் 1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று அநேகரிடம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள், புத்திரிகளாய் இருக்கிறீர்கள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அழைத்ததன் நோக்கம் என்னவென்று அனுதினம் தேவனிடம் கேளுங்கள். அவர் உங்களுக்கும் விடுதலை கொடுத்து நீங்கள் பிறருக்கும் விடுதலை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் யாரெல்லாம் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனை பற்றி சொல்லுங்கள். யாரெல்லாம் விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். யாரெல்லாம் சிறைப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார்களோ அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுங்கள். இப்படியாக செய்யும் போது மனிதர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பம் செய்வார்கள். இதனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். இயேசு எங்களுக்காக சிலுவை ஏந்தி மரித்தார். அவர் அவருடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டார். எங்களை மீட்ட தேவன் அனைத்து ஜனங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இப்படியாக பாவ வாழ்க்கைகளில் இருக்கிறவர்களை, வியாதிகளில் இருக்கிறவர்களை நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய வழியில் அழைத்து கொண்டு வரும்போது நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இதனால் அநேக ஜனங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே அழைக்கப்படுவார்கள். பாவங்களிலிருந்து விடுதலைகளை பெற்று நித்திய பெருவாழ்வை பெறுவார்கள். தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவை ஏந்தி மரித்தார். நீங்கள் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறபடியினால் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய வழிகளில் அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். அப்படியாக செய்யும் போது தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.